نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وقال النبي صلى الله عليه وسلم أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك وكما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணை மலை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 5ஆம் நாளில் நாம் தொடர்படியாக 1501வது மீலாது விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு 12 நாட்கள் தொடர்பயானை நமது மஸ்ஜித் மர்சா பரிபாலன சபை கல்வி கமிட்டியின் மூலமாக சிறப்பானதொரு ஏற்பாடு. ஏதோ இங்கு இருக்குகிற நபர்கள் குறைந்த நபர்கள் இருந்தாலும் பெண்கள் அதிகமான நபர்கள் வருகிறார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அலைபேசியின் வழியாக செல்லுகிற வாட்ஸ்அப்பின் மூலமாக ஏறத்தாழ இப்பொழுது இங்கே நிகழ்வு நடைபெறுகிற இதே நேரத்தில் நேற்றைய தினம் கூட காலையில் கூட ஆஜியார் அவர்கள் சொன்னார்கள் 121 நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எப்படியோ நாம் செயலாற்றுகிற இந்த செயலை எல்லாம் கபூல் செய்து சொல்லின் அடிப்படையில் சொல்கிற நாங்களும் கேட்குகிற அடிப்படையில் தாங்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்தவனாக, இது ஒரு புனிதமான மீலாது மஜ்லிஸாக இருப்பதினால் ஒரு 10 முறை பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு, ஏனென்றால் ஸலவாத்து தான் நம்மையும் பெருமானாரையும் இணைக்குகிற ஒரு பாலம். இங்கே ஸலவாத்து சொன்னால் சொல்லுகிற அடுத்த நொடியில் இன்னாருடைய மகனார் இன்னார் உங்களுக்கு எத்தி வைத்தார் என்கிற செய்தியை மதீனாவில் துயில் கொண்டிருக்கிற பெருமானாரோடு நம்மை இணைத்து உறவு பாலத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இது ஒரு மீலாது மஜ்லிஸ், பெருமானாரை பற்றி பேசுகிற மஜ்லிஸ். நம்முடைய உறவு பாலத்தை முதலிலே அமைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் இட்டிருக்கிற தலைப்பின் கீழ் அடுத்து இன்ஷா அல்லாஹ் பேச வருவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், اللهم صل عليه وسلم، اللهم صل على محمد، 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 اللهم صل عليه وسلم، اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. கண்ணியமானவர்களே, தொடர்படியாக பல்வேறு விதமான தலைப்புகளின் கீழ் நாம் தொடர்ந்து செய்திகளை பரிமாறி வருகிறோம். இன்றைய தினம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகள் நாயகம் காட்டிய ஆன்மீகம். பொதுவாக ஆன்மீகம் என்பது ஒரு கடல் போன்று, அதிலே தத்தளித்தவர்கள், அதிலே மூழ்கத் தெரிந்தவர்கள், அதிலே முங்கியவர்கள் அந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அது ஏற்புடையதாக அமையும். ஆனால் என் போன்ற சிறியோன் இந்த கருத்துக்களை சொல்வதில்
அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடாவிட்டாலும் கூட ஏதோ இது போன்ற தலைப்புகளை வைத்தாவது ஆன்மீக தேடல்களை கொஞ்சம் அறிந்து கொள்ளவும், அதனுடைய ராஜபாட்டையில் கொஞ்சம் பயணிக்கவும் இது போன்ற விஷயங்கள் உதவும் என்கிற அடிப்படையில் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். ஆன்மீகம் இன்றைக்கு இந்த ஆன்மீக தேடல் இன்றைக்கு இந்த சமூகத்தாரிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் இந்த கோயம்புத்தூரிலே இந்த மருதமலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு இந்த வருடத்தில் இந்த பௌர்ணமி போன்ற இந்த நாட்களில் எங்கெங்கிருந்தோ மேலை நாடுகள்லாம் இது வந்து அது ஒரு ஆன்மீகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து இரவெல்லாம் ஆடுவாங்க. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஆன்மீகம் அதுதான். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் ஆன்மீகம் நடிச்சிங்கன்னா முதல் ஆளாக வர்றது அந்த கஞ்சா விற்கிற மனுஷன் தான் வராது. அப்போ ஆன்மீகம் என்றால் இன்றைக்கு அப்படித்தான் ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போன்று அடிக்கடி நமது உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவர் அடிக்கடி ஆன்மீகத்தை பேசுவார். அவர் ஒரு கையில் குட்டி வச்சுக்குவார், இன்னொரு கையில் பெண்ணை கையில் வச்சுக்குவார். அவர் ஆன்மீகம் பேசுவார், அதையும் ஆன்மீகம் என்று நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் ஆன்மீகத்தை இன்றைக்கு ஒரு போர்வைக்குள், ஒரு குறுகிய வட்டத்திற்குள், ஏதோ இன்றைக்கு மனிதன் வியாபாரத்தில் நொடிஞ்சிட்டா, உடல் நோய் வந்துட்டா, மனசில் தீராத கவலை வந்துட்டா அவன் தேடக்கூடிய இடம் ஆன்மீகம்தான். ஆனால் என்ன, தேடுகிற விஷயம் சரி, ஆனால் செல்கிற இடம் தவறான இடமாகி விடுகிறது. எனவே இந்த ஆன்மீகத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான தீர்க்கமான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது பொதுப்படையான ஆன்மீகத்தை விட்டுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ள ஆன்மீகத்தில் வந்தீங்கன்னா இந்த மந்திரிச்சு பார்க்குறவங்கள பல பேர் ஆன்மீகவாதி நினச்சிக்கோ. ஏன்னா அவன் சொன்னால் நடக்குதா இல்லையா, அவன் ஏதோ சின்ன வச்சதான் சொல்லிடுவான், அவர் பெரிய ஆளுங்க, அவர் ஆன்மீகவாதி. இன்றைக்கும் நிறைய பெண்கள், நிறைய நபர்கள் இந்த இதை இஸ்மு வேலை பார்க்குறவங்கள, இந்த ஓதி பார்க்குற வேலை, அது குறையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு இதுதான். ஆனால் அதை ஆன்மீகம் என்று நம்பக்கூடிய நபர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்துக்கு போகிறதே பல பேர் எதுக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி ஓதி பார்க்குறதுக்கு இதுக்கு தான் போகிறேன். ஆனால் ஆன்மீகம் அதற்கு கட்டுப்பட்டது அல்ல, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இப்போ ஆன்மீகம் என்பது இன்னும் சில பேர் என்ன கேட்டால் பச்சை தலப்பாஜத்து, பச்சை போர்வை, இது அடையாளம் வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் பல பேர் உஷாரு கூட பச்சை போர்வை பார்த்திட்டு வராங்க. அப்போ பச்சை போர்வையும் பச்சை தலப்பாகியும் இதுவெல்லாம் அடையாளமாக, இதையெல்லாம் ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு தாட்டாக நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ஆன்மீகத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை, ஆன்மீகம் என்பது இஸ்லாத்தில் இருக்கா? இருக்குது. இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான பார்ட். எப்படி கொள்கை ஒரு பார்ட்டோ, எப்படி ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்கள் ஒரு பார்ட்டோ, அது மாதிரி ஆன்மீகம் என்பது ஒரு பார்ட். இது இல்லாமல் இஸ்லாம் நிறைவு வராது. இஸ்லாத்தினுடைய நிறைவுதல் என்பது ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்போ நீங்கள் தொழுகு வர்றீங்க, தொழுகு வரும்போது ஈமான் முஸ்லீமாக இருந்தால் தான் உங்கள் தொழுகை செல்லுபடியாகும். ஷர்த்து போடுவாங்க, ஈமான் முஸ்லீமாக இருக்கணும். இது என்ன கொள்கை ரீதியான விஷயம். உள்ளே வந்தீங்க, மடமடன் வந்தீங்க, பாத்ரூம் போயிட்டு உள்ளே போய் தொழுதீங்க, விடுவாங்களா? ஒளிச்சை பாமாங்க. தொழுகைக்குன்னு ஒரு முறை இருக்குது, இதெல்லாம் மார்க்க சட்டம். சரி, இது ரெண்டு நடந்துருச்சு. அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு, உள்ளே போய் தொழுதுட்டாரு. என்ன வெளிரங்கத்தில் நம்ம என்ன நினைப்போம்? அவர் தொழுது முடிச்சிட்டாருன்னு நினைப்போம். உண்மையா இல்லையா? தொழுதுட்டாருங்க, அசரை தொழுதுட்டு வந்துட்டாருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு அப்பால் ஒன்று இருக்குது, அதுதான் உள்ரங்கம், உள் அகம். இந்த உள்ளம் தொழுகிற பொழுது என்ன நினைப்பில் இருந்துச்சு? அல்லாஹோடு இருந்ததா, இல்லது மனித தொடர்போடு இருந்ததா, இறைவனோடு இருந்ததா, கடை தொடர்போடு இருந்ததா? அப்படி இருந்தா இந்த ரெண்டும் வெளிரங்கத்தில் ஆன்மீகம் என்பது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, குரான் கூட ஆன்மீகத்துக்கு விட சொல்லும். ஆன்மீகத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு குரான் கூட சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு விளக்கம். ஆன்மீகத்தை சடார் என்று வெளியில் வைத்து புரிந்திடல் முடியாது, ஆன்மீகத்தை புரிஞ்சிட முடியாது. ஆன்மீகம் என்பது அந்தரங்கமானது, அது உள்ரங்கமானது, அது வெளிப்பார்வைக்கு அப்பாற்பட்டது, அது உள்ரங்கத்தில் அடிப்படையானது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிதான். ஆனால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய ஆன்மீகத்தை அவனால் புரிய முடியல. ஆனால் தரஜால நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள், அதில் எந்தவித கருத்து வேறுபாட்டும் இல்லை. ஆனால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீக ராஜவாட்டையில் செய்த 3 செயல் சூரத்துல் கஹ்ஃப்ல உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் கொலை செஞ்சாரு,
நல்லா இருந்த படகை ஓட்ட போட்டாரு. இன்னொன்று தனக்கு விருந்தளிக்காத ஒரு என்ன பண்ணாரு, விருந்தளிக்காத ஒரு ஊருடைய சோற்றை எடுத்து கட்டினாரு. இந்த மூன்றும் நடந்தது. மூணுக்கும் பொறுமை இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, நம்மளாம் ஓதரமால காலம் நகுல்லக இன்னகலன் தஸ்தஃபிஅ மாய சபரா, இந்த ஆய் வருதுங்களா இல்லையா? நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. அப்ப ஆன்மீகம் என்பது கொஞ்சம் வெளிரங்கத்தில் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் தான். அப்ப பார்த்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்ப மூணுக்கு நான் காரணம் சொல்றேனப்பா, இதான் காரணம்னு காரணத்தை சொன்னாங்க. ஒவ்வொரு காரணம். சூரத்துல் கஹ்ஃப் வாரம் ஓதுறீங்களா இல்லையா? அந்த கஹ்ஃப் சூரா ஓதுனா என்னங்க நன்மை? உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 100 ஒளியினால் நிரப்பப்படும். கஜ்ஜாலே வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாது, உங்க கஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் எதிர்த்துருவான். கஹ்ஃப் சூராவை யார் வியாழக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை ஜும்மால யார் ஓதுறாங்களோ அவங்கள கஜ்ஜால் கூட என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சூரா. அந்த சூறாவில் கற்றுத்தருகிற ஆன்மீக பாடம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடத்தை கொஞ்சம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, நான் விஷயத்துக்குள்ள வர்றேன். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மான்னு சொல்றோமா இல்லையா? ஆன்மானா என்ன? இதுக்கு அரபியில ரூஹ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்மானா ரூஹ். இந்த ரூஹ் தான் அடிப்படை. இந்த உடல் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அடிப்படையே ரூஹ் தான். ஆன்மா தான் அடிப்படை. மௌத்தா போயிட்டாலே நம்ம உடல் எல்லாம் மக்கி போயிடும். எங்க எதை பாக்கி இருக்கும்? இந்த ரூஹை தான் எல்லாம் எங்க கொண்டு போவான், எடுத்துக்கொண்டு போவான், வணக்கம். ரூஹை சுமந்து கொண்டு போவாங்க. ஜி நல்லோர்களுடைய ரூஹ் அப்படியே மணக்கும். அவங்க கேட்பாங்க, இவ்வளோ மணக்குதே, இது யார், என்ன மனுஷர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரூஹை அழகாக்க வேண்டும், ஆன்மாவை அழகாக்கியவர்கள். உடல் நல்லா இருந்துச்சு, சட்டை சூப்பர், சட்டை போடுற சென்ட்டு சூப்பர், அழகு பார்த்தா அழகு மின்னுது வெளியில, ஆனால் உள்ளே அந்தரங்கம் ஆன்மா ரூஹ் என்கிற இந்த ஆன்மா அழகு இல்லைன்னா விஷயம் இல்லை. இப்போ இந்த ஆன்மாங்கிறது எனக்கு அடிப்படையில் ஆன்மாங்கிறது ஒரு படைப்பான படைப்பு இல்லை. ஆன்மா படைப்பல்ல. யஸ்அலூன கானி ரூஹ், ரூஹை பற்றி கேட்கிறார்கள், ஆன்மாவை பற்றி நபியும் இடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் நபியே நீர் சொல், ரூஹ் என்கிற ஆன்மா இது இறைவனுடைய அம்ரு, இது இறைவனுடைய அம்ரு, இறைவனுடைய ஏவல். எனவே இது ஹல்குல்லா அல்ல, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்பது இறைவனுடைய ஏவல். அது என்னைக்குமே இறைவனின் பக்கம் திருவரத்தான் விரும்பும். ரூஹனுடைய யதார்த்தம் என்னங்க? அதனால நம்மளையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்மா உலகன்னு ஒன்று இருக்குது. நீங்கன்னா அதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம் தான், வெளியில உள்ள செய்தி சொல்ல. ஆன்மா உலகன்னு ஒன்று இருக்குது. ஆன்மா உலகத்தில் வைத்து எல்லா ஆன்மா வச்சு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? அலஸ்து பிரப்பிக்கும், உம்முடைய ரப்பு நான் இல்லையா? உன்னை படைத்து பரிபலிக்குகிற ரப்பு நான் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். யாரை வச்சு கேட்டான்? இந்த பூத உடல் படைக்கப்படவில்லை, ஆன்மாவை வைத்து கேள்வி கேட்டான். ஆன்மாக்கள் அத்துறையும் சேர்ந்து சொன்னது என்ன சொன்னது? காலு பலா, ஆம் நீதான் என்னுடைய படைத்தரம். அப்படியானால் இங்க ஆன்மாக்கு எங்க அங்கேயே சொல்லப்பட்டுருச்சு ரப்பு யாரு, ரப்பு பக்கம் தான் நீ திருமணுங்க சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் ஏங்க மறந்தோம் நம்ம? இதுக்கு ஒரு கதை சொன்னா உங்களுக்கு வேறுங்க. என்னன்னு கேட்டா, அதாவது கிளியினுடைய யதார்த்தம் என்னங்க? அது பறக்கும், சுதந்திரமா பறக்கும். ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அதை பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைக்கிறான். அடைச்சன என்ன இது? அது குறுகிய வட்டத்துக்குள்ள அப்படி சுத்தி தன்னுடைய இயற்கை தன்மையை மறந்துடும். கிளி என்ன பண்ணி மறந்துடும். தன்னுடைய இயற்கை தன்மை என்ன? சுதந்திரமா சுத்துறதா இயற்கை தன்மை. ஆனால் அதையும் மறந்து என்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்தும். எதையும் தன்னுடைய இயற்கை தன்மையை மறந்து விட்டு சுத்து. ஏனால இவன் அடைவிட்டு அதை அடிமையாக்கிட்டான், உள்ள வச்சு அடிமையாக்கிட்டான். அதே அதை திறந்து விட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்க, என்ன போட்டு அடைக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விட்டு என்ன பண்ணுங்க, அதை சுதந்திரமா விடுங்கன்னு ஸல்லல்லாஹு. இதை நம்ம திறந்து விட்டா, யாராவது திறந்து விடுறான்னு வைங்களேன், பாராட்டுவோம், பரவாயில்ல, அது அடைவிட்டு கிடந்த கிளியை பறக்க விட்டு அது சுதந்திரமா வாழ விட்டேன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி தான் இந்த ரூஹ் என்பது இயற்கையில் இறைவனோடு சேர்ந்து தான் இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பஞ்சபூதங்கள் அதே மாதிரி நம்முடைய என்ன, அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற கை கண் கால், இதுக்கு அடிமைப்பட்டு, இந்த அபிலாசைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இந்த ரூஹ் என்ன பண்ணிடுச்சு? உண்மை நிலைய மறந்துச்சு. எப்படி கிளி கூண்டுக்குள்ள சிக்கி கிளி அது தன் இயற்கை தன்மையை மறந்து எப்படி இருக்குதோ, அது மாதிரி இந்த ரூஹினுடைய யதார்த்தம் இறைவனோடு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்வதும், இறைவனை ரப்பென்று சொல்லிவிட்டு வந்ததனுடைய காரியத்தை நடத்துவதற்குத்தான் இந்த ரூஹ் இங்க எல்லாம் அனுப்பிச்சான். ஆனா இந்த ரூஹு இந்த அபிலாசைகள், இந்த அண்டகோளங்களிலே பயணிக்கிற இந்த அபிலாசைகளை பார்த்து ரூஹ் என்ன பண்ணிடுச்சு? மறந்துச்சு. மறந்து என்ன பண்ணுது? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, ஒரு குறுகிய ஒரு சூழல்ல தன்னுடைய மனோ இச்சைக்கு ஆட்பட்டு இருந்தது. அதனால தான் இமாம் கசாலி அழகா சொல்லுவாங்க, ஒரு மனிதன்
ரூஹ ரப்போடு தொடர்படுத்தும். இதுதான் ஆன்மீகம். ஆன்மா இகம் அப்படின்னா ஆன்மாவை மீட்சி கொண்டு வருவதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மாவை தன் பக்கம், தன் யதார்த்த தன்மையின் பக்கம் மீட்டு கொண்டு வருவதுதான் ஆன்மீகம். இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா ஆன்மா பிளஸ் அகம். ஆன்மானா ரூஹு, அகம்னா புறத்தோற்றம், அகத்தோற்றம்னா கல்வி. கல்வை சீர்திருத்தம் செய்வதுதான் ஆன்மீகம் அடிப்படை. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அதான், கல்வை சீர்திருத்தம் பண்ணும். கல்வி தான் சலதாங்கனங்களே உடல்ல ஒரு சதத்துண்டு இருக்குது, அது சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். நம்ம செய்யக்கூடிய அத்துணை செயலுக்கும் அடிப்படை கல்வி தான். கல்வினா என்னங்க? இருதயம், உள்ளம். இந்த உள்ளம் சீர்பட்டு விட்டால் எல்லாம் சீர்பட்டு விடும். அப்ப உள்ளத்தினுடைய செயல்பாடு எது? இந்த உள்ளத்தினுடைய செயல்பாடு மனுஷனுடைய அமைப்புல என்னன்னு கேட்டா, இந்த உள்ளத்தினுடைய செயல்பாடு தான் நம்முடைய வெளியில செயல்பாடா வருது. அப்ப இந்த உள்ளம் சீர் வரணும். உள்ளம் சீர்பட்டா எல்லாம் சீராயிடும். இப்போ இந்த உள்ளத்துல யார் வந்து இருக்கணும்? அல்லாஹ் வந்து இருக்கணும். இந்த அப்படி இருந்தால் தான் ரூஹு ஒளியூட்டப்பட்டதாக ஆகும். உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுடைய 4 அமைப்புல மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். ரூஹு, நஃப்ஸு, அகலு, கல்பு, 4 அமைப்பு. இந்த ரூஹு என்னைக்குமே ரப்பத்தான் நினைக்கும், அது ரப்பத்தான் நினைக்கும். இந்த நஃப்ஸ் இருக்குதா இல்லையா? நஃப்ஸ்னா மனோ இச்சை, மனோ இச்சை. இந்த நஃப்ஸ் என்னைக்குமே தீமை தான் ஏவும். குரானும் சொல்லுகிறது, இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் தீமை தான் ஏவும். அக்கல் அறிவு இருக்குதா இருக்கா? நல்லதும் தெரியும், தீயதையும் தெரியும். நல்லதை எடுத்துக்கிட்டா நல்ல மனுஷன் ஆயிரும், தீயதை எடுத்துக்கிட்டா தீய மனுஷன் ஆயிரும். இந்த 3 செய்வதை செயல்படுத்துறது யாரு? கல்வி தான் கடைசியில் செயல்படுத்தும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கிறீங்க, போகிற பொழுது ஒரு தங்க செயின் கிடக்குது. ஒரு கடனாளி, உருப்பட்ட கடன். இப்போ என்ன சொல்லும்? அறிவு என்ன சொல்லும்? இது நஃப்ஸ் என்ன சொல்லும்? எடுறா அந்த செயின் எடு, பை விற்று உன் கடனெல்லாம் முடிச்சிரு சொல்லும். இதே சொல்லும் நஃப்ஸ் சொல்லும். ஏன்னா நஃப்ஸ் அதான் ஈவும். அக்கல் சொல்லும் என்ன சொல்லும்? அறிவு என்ன சொல்லும்? அறிவு எப்பவுமே என்னன்னு கேட்டா, அறிவு என்னன்னு சொல்லும்? எடுக்காப்பா, யாரா பார்த்து மாட்டிக்கிட்டா அவனை திருடன் பட்டம் போட்டுருவானுங்க. அறிவுக்கு ரப்போடு சம்மந்தப்படுத்துது. அறிவு என்ன சொல்லும்? நல்லது எது கெட்டதுன்னு சொல்லும், மாட்டிக்காத. ரூஹு சொல்லும், ஏப்பா ஒருத்தன் மேலே பார்த்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் மேலே அவனை பார்த்துட்டு இருக்கிறான், நீங்க மறைச்சிடலாம் கண்களை விட்டு, அவனை மறைக்க முடியாது. இதெல்லாம் சொல்லி இப்போ 3 சொல்லி முடிச்சிருச்சா? தீர்மானிக்கிறது எது? கல்பு வந்து தீர்மானிச்சு சடாரம் தூக்குச்சுன்னா நஃப்ஸு கட்டுப்பட்டுருச்சு. இல்லை திருடனுக்கு பயந்து விட்டா, என்னை திருடனு பழி சுமத்திடுவான்னு விட்டா அறிவுக்கு கட்டுப்பட்டுருச்சு. இல்லை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் வந்து விட்டால் இவன் ரூஹை ஒளியூட்டி விட்டான். இந்த என்னை பார்த்து கொண்டு அடிப்படை ஆன்மீகத்தினுடைய அடிப்படையை பெருமானார் இதைத்தான் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வருகிறார்கள், மனித தோற்றத்திலே வந்து 3 கேள்விகள் கேட்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அறிஞ்சதான், தினந்தோறும் கேட்ட ஹதீஸ் தான். வந்தாங்க, ஈமானா என்னன்னு கேட்டாங்க, இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க, ஈமானை பற்றி நம்பிக்கையை பற்றி சொன்னாங்க, இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க, நோன்பு வைக்கிறது, களிமா, தொழுகை, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஈமான் என்னங்க? அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது, மறுமை நாள், மலக்குமார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. நன்மை தீமை இறைவனுடைய பொறுத்து நடக்குது, இந்த ஈமானையும் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து கேட்டாங்க எஹ்சான்னா என்ன? எஹ்சான்னா வேற ஒன்றும் இல்லை, ஆன்மீகன்னா என்னன்னு கேட்டாங்க. இப்போ சொல்றதுதான் ஆன்மீகன்னா என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை பற்றி அழகா 2 வரியில சொன்னாங்க. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அவனை பார்க்குற மாதிரி வணங்கணும். இதுக்கு பேர் அந்த லாங்குவேஜில் என்ன சொல்லுவான்னு கேட்டால் முஷாஹதான்னு சொல்லுவாங்க. முஷாஹதா, அவனை பார்க்குற மாதிரி வணங்குது. இன்னொன்று இருக்குது, அது முடியல, அந்த அளவுக்கு போக முடியல. இது வலிமார்களுடைய உயர்ந்த நிலை, அதுக்கு போக முடியல. அடுத்த கட்டம், அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நிலை முராக்கபா. இந்த நிலை வந்துட்டா, இந்த நிலை தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. எங்கே போனாலும் இந்த நிலை உங்களுக்கு வந்துட்டா பாருங்களேன், ஏதாவது தப்பு தவறு செய்ய மனசு வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு இது இருக்குது, ஒரு தனியாக நீங்களும் ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கிறான், 1 லட்ச ரூபா கட்டை அப்படி விட்டு போட்டு போயிட்டார் ஒருத்தர். நான் போகிறேன்னு போயிட்டார், அவர் மறந்துட்டே போயிட்டார். இவர் எடுக்கலான்னு தோணுது. பக்கத்தில் யார் இருக்கிறா? ஒரு சின்ன பையன்தான், பெரிய விவரம்லாம் இல்லை, 4-5 வயசு பையன். எடுக்கலான்னு போகும்போது இவனுக்கு என்ன தோணுது? அந்த பையன் பார்க்குறாங்க, அந்த பையன் பார்க்குகிறான் என்கிற அந்த பார்வைக்கு பயந்து அந்த குற்றத்தை நீ வர்ற. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் சதாவும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒளிவு வரவில்லை. எங்கு நீ ரகசியம் பேசினாலும் 3 பேர் சேர்ந்து பேசுகிறீர்களா, 4வது நபராக நான் இருக்கிறேன்.
4 பேரும் சேர்த்து பேசுறீங்களா? 5வது ஆளா இருக்கிறேன். எல்லா இடத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஒரு சிறு பையனின் பார்வைக்கு பயப்படுகிற நீங்கள் ரப்பினுடைய பார்வைக்கு பயப்பட்டா ஏதாவது தப்பு நடக்குமா? அப்ப ஆன்மீகத்தினுடைய அடிப்படை இந்த ரூஹை ஒளியூட்டுவதற்கு நாம் சதாவும் எண்ணிக்கொண்டிருப்பது இறைவனை நாம் காண்பது போல் அல்லது அவன் நம்மை காண்பது போல் நம்முடைய வணக்கங்களும். நம்முடைய வணக்கம்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தொழுகைக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி இல்லை. குடும்பத்திலும் ஆன்மீகம் இருக்குகிறது, வியாபாரத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது. கல்லால காசு வாங்கி போடுறீங்க, ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அங்கே ஆன்மீகம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்கிற இந்த ஆன்மீகம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாகும். இன்றைக்கு இந்த நிலைப்பாடு நம்மிடத்திலே குறைந்து விட்ட காலம். அதே போன்று ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை என்னன்னு கேட்டால், செய்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும், மனித முகங்களுக்காக செய்வதோ. ஏனென்றால் குர்ஆன்ல நிறைய இடத்துல பாருங்க, குர்ஆன் மாத்திரமல்ல ஹதீஸும் நிறைய பேசுகிற செய்தி. குர்ஆனிலே சூரத்துல் மாஊன் என்கிற அத்தியாயத்திலே ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்கிறான். தொழுகையாளிகளுக்கு வயல் என்கிற ஓடை, நரகத்தின் ஓடை என்கிறான். என்ன புரியாத புதிராக இருக்கிறது. தொழுபவனுக்கு சொர்க்கம் என்று பல இடத்திலே சொல்லப்பட்ட குர்ஆன் இப்படி சொல்கிறது, தொழுகையாளிகளுக்கு வயல் என்கிற ஓடை இருக்குகிறது, வயல் என்கிற கேடு இருக்குகிறது என்று குர்ஆன் பேசுனா பின்னாடி அதுக்கு விஷயம் சொல்றாங்க. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். அவர் ரப்புக்காக செய்யல, அவர் சடையோடு சோம்பலோடு செய்தார். பிறர் பார்க்க வேண்டும், தன்னை தொழுகையாளி என்று எண்ண வேண்டும் என்பதற்காக செய்தார். அதனால் அவருடைய தொழுகை அவருக்கு ஈடேற்றத்தை பெற்று தராது, மாறாக அவருக்கு சொர்க்கத்தை பெற்று தருகிற அந்த தொழுகை என்ன தொழுகையாக மாறி நரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தொழுகையாக மாறிவிடுகிறது. அப்படியானால் ஆன்மீகத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டால், இஹ்லாஸ் என்கிற இந்த தூய தன்மை, அல்லாஹ்விற்காக என்கிற இந்த தூய தன்மையோடு நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும். ஒன்றுமில்லை, இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இறைநேசர். அவர் பல்ஹ் நாட்டினுடைய அரசர். அவர் வாழ்ந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரு நாள் கூட வாழ முடியாது, அவ்வளோ பெரிய அரசர். அந்த அரசர் என்னன்னு கேட்டால், அவர் போகிற அவர் போகிற குதிரை அவ்வளோ ஆடம்பரமான குதிரை, அவர் படுத்திருக்க பெட்டு அவ்வளோ பெட்டு, அவர் எல்லாமே ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்தவர். ஒரு நாள் வெளியில் இப்படி தான் வெளியே பவனி போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். தன்னுடைய வேலைக்காரி வேலை செஞ்சு ஓட்டு என்ன பண்ணா, தூங்கிட்டான். இதில் பெட்டில் படுத்து தூங்கிட்டான். கோவம் வந்துச்சே இவருக்கு, யாருக்கு, இப்ராஹிம் அதிகமாக கோவம் வந்துச்சு. வந்துட்டு என் பெட்லேயே நீ படிக்கிறேன்னு ஓங்கி அடித்தார், சாட்டை எடுத்து அடித்தார். அடிச்சோன்னா அந்தம்மா சொல்லிச்சு, எங்க ஒரு நாள் படுத்துக்கு இத்தனை அடி அடிக்கிறீங்களே, காலமெல்லாம் படுத்துறங்கிறீங்களே, ரப்பு உங்களை எவ்வளோ அடி அடிக்க போகிறானான்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணார், அந்த நாட்டினுடைய அரசாட்சியெல்லாம் திறந்துட்டு அவர் வந்துட்டார். என்னன்னு கேட்டால், இறைவனை தேடி அலைந்து வந்துட்டார். வந்து என்ன பண்ணார்னு கேட்டால், ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறார். தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி, தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறார். வேலை பார்க்கும்போது மாதுளம்பழ தோட்டம், ஓனர் எப்போ வர மாட்டார், எப்பயாவது இருந்து வருவார். வந்தவர் ஒரு நாள் வந்து, இப்ராஹிமே ஒரு நல்ல இனிப்பான பழத்தை எட்டு வாங்குறார். இவர் போய் ஒரு மரத்தில் பிச்சுட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தா இந்த இனிப்புக்கு முன்னாடி ஒரு துவர்ப்பாக இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி துவர்ப்பாக இருக்குது. இதை சாப்பிட்டோன்னா ஓனர் சொன்னார், ஏப்பா நீ தான் மரத்துக்கு தண்ணி வாய்ச்சுற, சரி போய் இன்னொன்று எடுத்துட்டு வா, இன்னொரு மரத்தில் எட்டுவானார். இன்னொரு மரத்துக்கு போனார், பிச்சுட்டு வந்து கொடுத்தார். அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னொரு மரத்துக்கு தாட்டி விட்டார், அதையும் தூக்கிட்டு வந்தார், அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு. உடனே கோபத்தில் ஓனர்ஸ் கேட்டார், ஏப்பா நீ தான் தண்ணி வாய்க்கிற, நீ தான் எல்லாம் காவை காக்கிற, நீ தான் இதுக்கு உரம் போடுற, நீ தான் காவலாளியாக இருக்க, மரத்தோடு மரமாக இந்த பழத்தோடு பழமாக நீ தான் இருக்கிற. இப்படி இருக்கிற நீயே எது இனிப்பாக இருக்குது துவர்ப்பாக இருக்குன்னு தெரியாதா? என்ன இப்படி இருக்கிற, ஏன் நான் இல்லாத ஒன்று கூட எடுத்து சாப்பிட்டது இல்லையான்னு கேட்டார். அப்போ இப்ராஹிம் அதிகம் சொன்ன வார்த்தை தான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான நிலை. என்னன்னு கேட்டால், எஜமானரே நீங்கள் பார்க்கலன்னு நான் சாப்பிடலாம், ஆனால் என் ரப்பு பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் பார்க்கல, எனக்கு நீங்கள் பார்க்கல, ஓனர் பார்க்கல, நான் எடுத்து தின்றலாம், ஆனால் என் ரட்சகன் என் ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கான். என் ரப்பு கேட்பானாலே, ஓனருக்கு தெரியாம நீ சாப்பிட்டியான்னு கேட்பானா இல்லையா? இந்த கேள்விக்கு நான் பயந்து ஒரு நாள் கூட ஒரு பழத்தை தொட்டதில்லை என்றார். இதுதான் ஆன்மீகவாதிகளுடைய அடையாளம். எனவே ஆன்மீகம் என்பது இன்றைக்கு காலத்தினுடைய மிக கட்டாயமான ஒன்று.
ஆனால் அந்த ஆன்மீகத்தினுடைய தேட்டம் தான் எனக்கு இன்னொன்று நல்ல வேலைக்கு ஆன்மீகம்ன்றது சொல்லலை இல்லை. இப்போ நான் ஆன்மீகத்தை பேசுனா உடனே நான் ஆன்மீகவாதின்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஆன்மீகத்தை பேசுகிறவங்க பேச்சு வேறு, செயல்பாடு வேறு. எங்கள் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, 2 பேர் புக்கு எழுதுனாங்க. புக்கு பொறாமை பற்றி ஒருத்தர் ஒரு புக்கு, எங்கள் உஸ்தாத் சொன்னார் செய்தி. பொறாமை பற்றி ஒருத்தர் புக்கு, இன்னொருத்தர் பொறுமை பற்றி ஒரு புக்கு. 2 சேல்ஸுக்கு ஒரு பள்ளியாசலுக்கு வந்துட்டாங்க. எழுதப்பட்ட விஷயங்க அற்புதமான விஷயம். பொறாமை பற்றி ஒருத்தர், பொறுமை பற்றி ஒருத்தர். இவர் பார்த்தாரு, ஏன்னா நான் வைக்கும்போது நீ வந்துட்டானு நமக்கு வியாபாரம் ஆகுமா, பொறாமையில பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்த்தாரு, இந்த பையவில் வந்துச்சு நமக்கு வியாபாரம் ஆகுமா அப்படின்னு பொறுமையை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் சண்டை போட்டாங்க. 2 பேரும் சண்டை. ஒரு பெரியவர் வந்தார். வந்தவர் கேட்டார், கொடுங்க 2 பேரும் என்ன புக் எழுதிக்குன்னு கேட்டார். எடுத்தார். பொறாமை பொறுமை 2 பேத்துக்குமே அது இல்லை. 2 பேத்துக்குமே அது இல்லை. ஏட்டில் சொல்லுவார்கள் அல்லவா தமிழிலே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் அல்லவா, அதுபோன்று வெறுமனே ஆன்மீகத்தை வாயினால் பேசுபவர்களை நம்பி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நீங்க ஒரு தாயை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேசாத ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்றால் நமது முன்னோர்கள் அழகான கட்டமைப்பு, தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி பரிசுத்தமான வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு அந்த வாழ்க்கையை தான் இந்த சமூகத்திற்கு காண்பித்தார்கள். இன்றைக்கு இளவர்கள் பலரவர்கள் ஆன்மீக தேட்டம், அறிவு தேட்டம், இஸ்லாமிய தேட்டம் என்கிற அடிப்படையில் தகுதி இல்லாத நபர்கள். சமீபத்தில் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பல யூடியூப்ல சர்ச்சையா போயிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டா, அதுக்கு பல பேர் வக்காலத்து 10 கோடி சுட்டிட்டாங்கன்னா 13 நபர்களோடு அவர்களுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் அத்தனைக்கு முட்டு கொடுத்து கொண்டு வர. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் ஆன்மீகத்தினுடைய வாடை இல்லாமல் அவர் நிறைய இறைநேசர்களை திட்டி பேசினாரு. அதனுடைய இழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையில் இன்றைக்கு இளவல்கள் பல பேர் பேச்சை கண்டு பின்னாடி போய் இந்த சமூகத்தில் பாலா போயிட்டாங்க. பேச்சை பார்க்காதீங்க, பார்ப்பது என்ன, அவனுடைய செயல்பாட்டை பார்க்க வேண்டும். செயல்பாடு ஹலால் ஹராமை பற்றி பேசுவதல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமை அவர் எப்படி பேணுகிறார், இதுதான் ஆன்மீகம் என்பது. புத்தகத்தில் வாசிக்கப்படுகிற எழுத்துக்கள் அல்ல, வாழ்க்கையின் வழியாக ரூஹ், கல்வோடு கல்வ் சம்பந்தப்பட்டதுதான் ஆன்மீகம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். அதைத்தான் குர்ஆனும் போதிக்குகிறது. லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்ல வேண்டாம், நீங்கள் செஞ்சுட்டு அதை சொல்லுங்க. அதுதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது சொல்லில் வடிக்குகிற வடிவம் அல்ல. அது மாதிரி சில பேர் ஆன்மீகவாதினா ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் ஆன்மீகனா, அப்படி அல்ல. ஆன்மீகத்துக்கும் கராமத் என்பது அல்லாஹ் நான் ஏற்படும், சில பேருக்கு ஏற்படாமே இருக்கும். ஆன்மீகம்னா பல பேர் நினச்சிக்கிறாங்க கேட்டால் ஏதாவது வித்தியாசம் அவர் செய்யணும். அதான் ஒரு ஒரு பெரியவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, ஆன்மீகவாதினா பறப்பாங்களா, ஆன்மீகவாதினா நீந்துவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்டாங்களா ஒரு கேள்வி. அப்போ அவர் சொன்னாராமா, எப்போ காக்கா தான் பறக்குது, நீந்தது மீன் தான் நீந்தது, அதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தினுடைய அடையாளம் வருது. நீந்துவதும் பறப்பதும் இதுவெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடையாளம் அல்ல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹசன் பஸ்ரி அவங்கன்னா ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை அடைஞ்சவர். ராபியத்துல் பஸ்ரியா அதை விட உச்சநிலையில் இருந்தவங்க. 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. ராபியத்துல் பஸ்ரியாவுடைய வரலாறுகள் எல்லாம் நமது பெண் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய ஆன்மீகவாதியினுடைய மிகப்பெரிய வரலாறு, அற்புதமான வரலாறு. சும்மா இல்லை, பத்தினித்தனத்தினுடைய உச்சபட்சத்தில் வாழ்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ராபியத்துல் பஸ்ரியாவுடைய வரலாறு. இப்படி வர்றாங்க, ஒரு ஒத்த பாலம், ஒத்த சோறு வந்துட்டாங்க. வர்ற நடுவில் ஒரு ஆண்மகன் வந்துட்டான். வந்தபோது அப்படி தன்னை குறுக்கி இப்படி வர்றாங்க. வந்த இடத்துல உரசிடுச்சு. யாரு? ஒரு ஆடவனுடைய உரசல் ஏற்படல, குறுக்கி வர்றாங்க. வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால், சடார் அந்த பாலத்துக்கு கீழே கை முறிஞ்சது. கை முறிஞ்சு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் கை எலும்பை முறித்து விட்டு அல்லாஹ் என் பத்தினித்தனத்தை பாதுகாத்தான், அந்த ரப்புக்கே எல்லா புகழும். ஆனால் நிர்பந்த சூழலில் சின்ன உரசல், நிர்பந்தம், வேற வழி இல்லை, நிர்பந்தம். ஒத்த இதில் வர்றாங்க, ஒத்த பாதையில் வர்றாங்க. ஆனால் அந்த நிர்பந்த சமயத்திலும் கூட ராபியத்துல் பஸ்ரியா சொன்ன வார்த்தை, என் கை ஒடுங்காது பரவாயில்ல, என் பத்தினித்தனத்தை எல்லாம் காப்பாற்றினான் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் ஆன்மீகவாதியினுடைய அடையாளம். அப்போ ராபியத்துல் பஸ்ரியாவும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி நிறைய வரலாறுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ராபியத்துல் பஸ்ரியா பெரிய ஒரு சீதேவி. ஹசன் பஸ்ரியும் ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சமான ஆட்கள். உச்சபட்சமான ஆன்மீகத்துக்கு சொல்ல போனால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு உச்சபட்சமான ஆட்கள். இப்போ இது தொழுதுட்டு இருந்தாங்க. யாருங்க இது? தண்ணி மேலே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. ராபியத்துல் பஸ்ரியா அந்த வழியாக வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க,
தண்ணியாச்சும் ஒரு எடுத்தேன ஒரு திரவ பொருள் அது மேலே நிற்க முடியும் நின்று தொழு. டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஆகாயத்தில், அதாவது எந்த இது ஆகாயத்தில் நின்று தொழுதாங்க. தொழுதுன்னு சொன்னாங்க, இப்படி தொழுது காட்டி நம்முடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தணுங்க தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான யதார்த்தமான ஆன்மீகத்தின் அடிப்படை. ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாட்ட ஒருத்தர் 10 வருஷமா இருந்தார், கூடயே இருந்தார். நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போ அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க, ஆன்மீகவாதினா ஏதோ ஒன்று சொன்னு நடந்துடணும், வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்றா வியாபாரம் குறைச்சிடணும், அது சைத்தானு கூட பல நேரத்தில் நடக்கும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை கொண்டு போய் சேர்த்துறாரு. அதுதான் அடிப்படை காரணத்தை நம்ம என்ன பார்க்கணும். ஆன்மீகத்தினுடைய அடிப்படைன்னு கேட்டால், என்னுடைய உள்ளத்தை ரப்போடு சேர்த்துவதற்கு அவர் காரணமாக இருக்கிறாரா, அதைத்தான் பார்க்கணுமே தவிர. அப்போ ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட வந்து 10 வருஷமாக இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு போகிறாராம். அவர் கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்ப்பா போகிறாரு? என்னங்க 10 வருஷமாக இருந்தாங்க, நீங்கள் பெரிய வழி இல்லான்னாங்க, இறைநேசன்னாங்க, ஒன்றும் நீங்கள் வானத்திலையும் குதிக்கானா எதையும் பண்ணக்கானா ஒன்றுங்க. அப்போ கேட்டால் 10 வருஷத்தில் என்னைக்காவது இமாம் ஜமாத்தை விட்டு நீ பார்த்துருக்கிறியா? இமாம் ஜமாத்தை விட்டு பார்த்துருக்கிறியா? இஸ்திகாமிய தொடர் நிலையில தன்னுடைய அமல்களில் எந்தவித தோய்வு இல்லாமல் தொடர்படியாக 10 வருஷ காலத்தில் என்றைக்காவது நான் தொழுகையை விட்டு பார்த்திருக்கிறாயா? என்றைக்காவது நான் இமாம் ஜமாத்தை விட்டு பார்த்திருக்கிறாயா? இதுக்கு மேல என்ன கராமத்து வேணாங்க. அப்ப ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பது இது போன்ற அடிப்படைகளை தான் பார்க்கணுமே தவிர, இன்றைக்கு சமூகம் இப்படியெல்லாம் பேச்சை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிச்சு. கராமத்தை வச்சு ஏதாவது நடக்குதான்னு பார்க்குது, இல்லையா ஏதாவது எனக்கு ஓதி பார்த்தா நல்லா, இந்த மாதிரி செயல்பாடுகளை வைத்து ஆன்மீகத்தினுடைய அடையாள முத்திரையை குறிக்கிறார்கள். தயவு செய்து அதுவெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடையாளம் அல்ல. எனவே ஆன்மீகத்தினுடைய அடையாளம் என்பது நமக்கு ஷரியத்து கற்றுக் கொடுக்கப்பட்ட அழகான விஷயங்களை நமக்கு உள்ளத்தில் ஏற்றி உள்ளத்தை ரப்பின் பக்கம் நம்மை அரவணைப்பது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. நான் இன்னும் சில செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். என்னன்னு கேட்டால், இப்போ இந்த ரூஹ் இருக்கா இல்லையா, இந்த ரூஹு அல்லாஹ்வோட சம்மந்தப்படும். இந்த ரூஹுக்கு தான் எல்லாமே, வேதனையும் இந்த ரூஹுக்கு தான், இன்பமும் இந்த ரூஹுக்கு தான். இந்த ரூஹு அழியாத ஒரு ரூஹ், இந்த ரூஹுக்கு தான் எல்லாமே. இந்த ரூஹை பக்குவப்படுத்த வேண்டும், இந்த ரூஹை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த பக்குவப்படுத்துவதற்கு நமக்கு என்னன்னு கேட்டால், நம்ம ரூஹை இந்த பக்குவப்படுத்தி அல்லாஹோடு நம்முடைய இப்போ முஹைதீன் அப்துல் காதர் 25 வருஷமாக வனவாசத்தில் இருந்தாங்க. எதுக்குன்னா, இந்த கல்வை போட்டு அந்த நஃப்ஸை போட்டு அடக்கி அந்த ரூஹுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு தான் 25 வருஷம் அப்படியே தன்னை போட்டு கஷ்டப்படுத்தி என்ன பண்ணாங்க, நஃப்ஸை கட்டுப்படுத்தி. நஃப்ஸை சமாளித்திட விடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நஃப்ஸுங்கிறது சாதாரணம் இல்லை. நஃப்ஸினுடைய 3 படித்தரங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மாரா, லவ்வாமா, அடுத்து முத்துமையின்னா என்கிற படித்தரம். இந்த அம்மாரானா எல்லாம் தீமை கொண்டு தான் ஏவும். நம்ம கூட ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு இப்படித்தான் ஒருத்தர் தியானிச்சு நடுக்காட்டில் போய், யார் வேணாண்டா நான் நஃப்ஸை கட்டுப்படுத்த, நான் நடுக்காட்டில் போய் நின்று திக்ரி செய்ய ஆரம்பிச்சிருந்தார். திக்ரி செய்யும் போது ஒரு அழகான பெண்மணி வந்துட்டாங்க. வந்தோன்னே டக்குன்னு கண்ணு பார்த்துருச்சு. உடனே நான் அடுத்து நான் கண்ணை கட்டிட்டு திக்ரி செய்ய ஆரம்பித்தார். அந்த அம்மா நல்லா மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்துச்சு. இந்த வாசம் வந்தோடனே டக்குன்னு தியானத்தை விட்டார். அப்புறம் அடுத்த நாள் மூக்கையும் சேர்த்து கட்டிக்கிட்டார். கொலுசை போட்டு வந்துச்சு. காது கட்டினா திசை திரும்பிடுச்சு. திருப்பி காதை சேர்த்து கட்டிக்கிட்டார். 3ஆவது 4ஆவது நாள் யாரும் வரல. அந்த டைம் ஆனோன்னே இவருக்கு நஃப்ஸு தேட ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த நேரத்தில் வருமே ஒன்று காணாமேன்னு ஆரம்பிச்சிட்டார். அப்போ நஃப்ஸு இப்படி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது விளையாட்டல்ல. சிறு நிலைப்பாடுகளில் நம்முடைய நஃப்ஸ் இருக்குதே என்றைக்குமே தீமை கொண்டு, அதனால தான் இந்த நஃப்ஸோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக சொன்னார்கள். யுத்தத்திற்கு சென்று விட்டு வந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சிறிய யுத்தத்தை முடித்து விட்டீர்கள். சொன்ன செய்தி எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டது. கடை வெட்டுப்பட்டு காயப்பட்டு உயிரை இழந்து எல்லா சொத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்ன செய்தி, நீங்கள் சிறிய யுத்தத்தை முடித்து விட்டீர்கள், உங்களுக்கு பெரிய யுத்தம் காத்திருக்கிறது. என்ன யுத்தம் யார சொல்லலாம்? ஜிஹாதுல் நஃப்ஸ். நஃப்ஸோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். காலமெல்லாம் போராடணும், காலமெல்லாம் போராடிட்டே இருக்கணும். காலையில் எழுந்தா ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லும், நஃப்ஸோட போராடி தான் பள்ளியாசலுக்கு வர முடியும். நஃப்ஸோட போராடினத்தை ஒளி செய்ய முடியும். நஃப்ஸோட போராடினத்தை எந்திரிக்கவே முடியும். நஃப்ஸோட போராடினத்தை எந்திரிச்சா பள்ளிவாசலுக்கு வர முடியும். எல்லாம் நஃப்ஸோடு தினந்தோறும் போராட வேண்டும். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை முதல்ல ஆன்மீகத்தினுடைய வாசலுக்கு வரீங்கன்னா முதல்ல இஸ்திக்பார், தௌபா வேணும். தௌபான்னு என்னங்க, என்கிட்ட இருக்கிற பாவத்தையெல்லாம் அழிச்சு கொட்டுறேன், நீவேல் செய்ய மாட்டேங்கிற முதல் வாசல் அது வரணும். 2வது என்னன்னு கேட்டால், அதாவது இஸ்திக்பார் என்கிற இந்த தௌபா இல்லாமல் வராது. 2வது என்ன கேட்டால், உங்களுக்கு நீங்களே கேள்வி முஹாசபா
கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் உங்கள் நஃப்ஸை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். தினந்தோறும் உமர் ரலியல்லாஹு தான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் எழுதி வச்சு நைட்ல தனக்குத்தானே சவுக்கடி கொடுத்துப்பாங்க, தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்குவாங்க. இது 2வது அடிப்படை. ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னா முதல்ல தௌபாவினுடைய வாசலுக்கு வர வேண்டும். முஹாசபா என்கிற கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். 3வது ஜிஹாது நஃப்ஸ், நஃப்ஸோடு ஜிஹாது பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4வது திக்ரு, சதா திக்ரு, குர்ஆன் திக்ரு தான். அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் 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 அல்லாஹ்னு அந்த திக்ரு. அதுதான் பெரியோர்கள் இந்த பாசலாம் கொடுத்து அந்த திக்ரு என்ன பண்ணுவாங்க, அந்த திக்ரு செஞ்சு அவன் இப்படி கை போகுதுன்னா இந்த கையை நம்ம நகர்த்தறான் அல்லாஹ் இப்படின்னு எல்லா நிலைப்பாடுகளிலும் ரப்பை நினைத்து கொண்டே திக்ரிலே இருக்கணும். 5வது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நல்லோர்களுடைய தொடர்பு. இந்த 5 விதமான விஷயத்தின் வழியாக ஆன்மீகத்தினுடைய வாசலை அடைந்து கொள்ளலாம் என்று நமக்கு பெருமக்கள் யஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் இது போன்ற செய்திகள் எல்லாம் பதிவு செய்கிறார்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. நம்ம ஊர்லேயே நிறைய ஆன்மீகவாதிகள் வாழ்ந்த ஊர், நிறைய அவங்க செய்தி சொல்லலாம். எனவே அதை நான் ஒரு செய்தியாக நான் சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்குள் ஒரு என்னன்னு கேட்டால், ஆன்மீகம் என்பது புகழுக்கு, உலக ஆசைக்கோ புகழுக்கோ எதுக்கும் மங்காது, எதுக்கும் ஆசைப்படாது. விளம்பரத்தை தன்னை யாரும் காட்டிக்கணும் விளம்பரப்படுத்தாது. ஏன்னா நம்ம ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், நாளைக்கு கியாமத்து நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற முதல் 3 நபர்கள் யாருன்னு கேட்டால், ஒரு ஆலிம் அழைக்கப்படும், ஒரு தர்மம் செய்யக்கூடியவன் அழைக்கப்படும், ஒருத்தர் சுகதாவை கூப்பிடப்படும். 3 பேர்த்தை கூப்பிட்டு நீ என்னப்போ உலகத்தில் என்ன செஞ்ச? அப்போ ஆலிம் சொல்லுவார், நான் உலகத்தில் தீனெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், எல்லாத்தையும் அமல் செய்ய வச்சேன். சரி, உலகத்தில் உன்னை அறிஞன் என்று போற்றப்படுவதற்காக செய்தாய் அல்லவா, அங்கே வாங்கிட்ட போ அப்படின்னு நல்லா காட்டிடும். அடுத்து சுகதா கூப்பிடப்படும், நீ என்னப்பா, நான் உலகத்தில் உனக்காகவே நான் குத்துப்பட்டு மௌத்தானே, இல்லை உன்னை வீரன் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீ செஞ்ச போ. இன்னொருத்தருக்கோ சதக்கா, எதுக்குப்பா செஞ்ச? உலகத்தில் நீ தர்மசாலின்னு புகழணும்னு செஞ்ச, அங்கேயே முடிஞ்சு வச்சு போன்றோம். இது பிரபல்யமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லுகிற தாட் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த செயல் செஞ்சாலும், ஒரு சின்ன சென்ட்டு போடுறீங்க, என் மொண்டாடிக்கு பிடிக்குன்னு போடக்கூடாது, என் நபிக்கு பிடிக்குன்னு போட்டால் தான் அது ஆன்மீகம். என் மனைவிக்கு பிடிக்கும் 4 பேர்த்தை கவர் பண்ணோம், அந்த நீயத்து வந்தாலே முடிஞ்சு போச்சு. அப்போ என்னன்னு கேட்டால், இதுவெல்லாம் ஷிர்கே ஹஃபி என்று சொல்வார்கள், மறைமுகமான இணை வைப்பு. இதுவெல்லாம் மக்களுக்காக எதையும் செய்யக்கூடாது, படைத்த ரப்புக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டலே. எதை செஞ்சாலும், எந்த செஞ்சாலும், பார்வையாகட்டும், பேச்சாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும். சில பேர் ஆன்மீகம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆன்மீகவாதிகள்லாம் எனக்கு கடைசியில் சஜ்ஜால் நிலை தான் மௌத்தாவாங்க, இதான் ஆன்மீகம். ரசூலுல்லாஹ் எங்கேங்க மௌத்தானாங்க? ஆயிஷா நாயகி மடியில் மௌத்தானாங்க. அப்போ ஒரு மனைவியின் மடியில் மௌத்தாகுவதும் அதுவும் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தான். அப்போ மனைவியை நேசிப்பது, மனைவிக்கு ஊட்டி, எல்லாமே ஆன்மீகம். என்னென்ன, ரப்பை நினைத்து கொண்டு சதாவும் நினைத்து கொண்டு செய்கிற அத்தனை காரியத்தை அல்லாஹ்விற்காக வேண்டிய என்கிற எண்ணத்தோடு எந்த ஒரு சிறு செயல் செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பலனை ஈட்டுத்தரும். ஆனால் இன்றைய சமூகத்தில் எப்படி பல பஞ்சம் ஏற்பட்டிருக்குதோ இல்லையா, அது மாதிரி ஆன்மீகத்தினுடைய பஞ்சம், உண்மையான ஆன்மீகத்தினுடைய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. நமது ஊர் கூட மிகப்பெரிய வழிமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர், நமது ஊர் நிறைய இறைநேசர்கள் வாழ்ந்த ஊர். ஆனால் இங்கும் அந்த ஆன்மீக பஞ்சம் ஏற்பட்டிருக்கத்தான் செய்கிறது. எனவே ஆன்மீகம் என்பது அல்லாஹ்விற்காக நாம் செய்யணும். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட கிடைக்கிற பதவி, மக்கள்கிட்ட கிடைக்கிற சுகம், மக்கள் என்னை புகழ்கிற வாய் தாங்க நாளைக்கு இகழும். நல்லா பாருங்களேன், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆன்மீகவாதிகள் என்னைக்கு புகழ்ந்தாலும் செய்வாங்க, இகழ்ந்தாலும் செய்வாங்க. அவன் நிற்க மாட்டாங்க, போயிட்டே இருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும். அவன் புகழ்றான்னு செய்யவும் மாட்டாங்க, அவன் இகழ்றான்னு அதை நிறுத்தவும் மாட்டாங்க, போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக என்கிற இந்த தாட் இந்த மனசுக்குள்ளே வந்துட்டால் இதுவே ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய பலம். இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒவ்வொரு செயல். இன்னைக்கு இந்த ஆன்மீக பஞ்சத்தினால்தான் அறிவுகள் எல்லாம் வளருது, ஆன்மீகம் இல்லை, கெட்டு மூட்டு. ஏன்னா அதாவது அறிவு வளர்ந்து அவன் பக்குவப்படுகிற மாணவன் ஒருத்தனொருத்த அடித்து கொண்டுக்கிறான். என்ன காரணம்? அங்கே ஆன்மீக தேடல். ஆன்மீகம்னா என்ன? ரப்பை அறிந்து, தன்னை அறிந்து, தன் வழியாக ரப்பை அறிந்து நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டானா அவன் என்ன பண்ண மாட்டான்? துஷ்மனாக, விரோதம் கொள்ளக்கூடியவனாக, பிறருக்கு இடையூறு அளிக்கக்கூடியவனாக, அல்லது பிறருக்கு துன்புறுத்தல் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஆன்மீகம் என்பதை என்னன்னு கேட்டால் எல்லோருக்கும் சமத்துவத்தோடு, எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவதும் ஆன்மீகம். மக்களோடு பழகி, மக்களோடு சரிசமமாக மக்களோடு பழகி மக்களுக்கு நன்மை செய்வதோ ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பதை நமக்கு ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி வரலாறுலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த பிருத்திவிராஜுங்கிற மன்னனை எதிர்த்து எத்தனை தடவை போயிருக்காங்க. அதனால அவங்க பேரே கரீபே நவாஸ், ஏழைகளின் பங்காளி, ஏழைகளின் தோழன் என்று ஏன் பேர் வச்சாங்க? ஏழைகளுக்கு ஒன்றா போவான்,
பல தூரம் மைல் நடந்து போய் அந்த மன்னன்ட்ட நியாயத்தை கேட்டு வருவாங்க. அப்போ இதுவெல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம். அல்லாஹ்விற்காக நம்முடைய நடை இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக என்னுடைய உடை இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக என் பார்வை இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக நான் கொடுப்பது இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக நான் எடுப்பது. ஒருத்தர் பேசுறீங்களா, அல்லாஹ்க்காக பேசுங்க. நீங்க பேச்சை தடுத்துக்கிறீங்களா, அல்லாஹ்க்காக தடுங்க. உங்களுடைய சுய அதிகாரம், சுய தம்மட்டம், சுய புகழ், இதை வைத்து எதையும் செய்ய வேண்டாம், ரப்புக்காக என்று செய்யுங்கள். இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நம்மை ஆள்படுத்த வேண்டும். நாம் தொழறோம், இந்த தொழுகையெல்லாம் நாளைக்கு பழைய துணி போல் சுருட்டி வீசப்படுகிற தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆகிறோம். அதனால உள்ள வந்துட்டு அல்லாஹ் அக்பர்னு சொன்ன என்ன ஆயிருங்க, இதுக்கு பேர் என்னங்க, கெட்டு போன தக்பீரே தஹரீமா. தஹரீமான ஹராமாக்கி வைக்கக்கூடிய தக்பீர். எதை ஹராமாக்குது, ஹலாலையெல்லாம் ஹராமாக்கிடும். பேசக்கூடாது, உள்ள சாப்பிட்றது ஹலால் தான், ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்போ என்னன்னு கேட்டால் உள்ள வந்துட்டா அது ரப்போடு ஒன்றை தொடர்படுத்தி கொள்ளுமா இல்லையா, அதுதான் ஆன்மீகம். அந்த நிலைப்பாடு நம்ம இடத்தில் வர வேண்டும். அதற்கு திடீர்னு நமக்கு வராது, அதை பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய அந்த தென்றல் காற்றை நமக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ் வீச செய்திருவானாக, நமது குடும்பத்திற்கும் அல்லாஹ் வீச செய்திருவானாக. இந்த ஊர் மக்களுக்கும் எல்லோருக்கும் ஆன்மீக காற்றை அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய நல்லதொரு ஆற்றலை எல்லாம் வழங்கிடுவானாக. வாசிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ومغفورا. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا حسن مقصودنا وتمم بنياتنا ويسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. يا ربي بالمصطفى يا ربي بالمصطفى يا ربي بالمصطفى بلغ مقاصدنا بلغ مقاصدنا بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم برحمتك يا أرحم الراحمين. اللهم نوّر قلوبنا بنور معرفتك برحمتك يا أرحم الراحمين. اللهم نوّر قلوبنا بنور القرآن برحمتك يا أرحم الراحمين. اللهم نوّر قلوبنا بنور محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا الله எங்களுடைய பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக, உடன் பிறப்புகளின் பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக, எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களது முன்னவர்களின் பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுடன் இங்கே அடங்கியிருக்கிற அனைத்து மன்னரை வாசிகளின் பாவப்பிழைகளை மன்னித்து அவர்களுடைய மன்னரைகளை எல்லாம் சோன பூஞ்சோலையில் ஆக்கிடுவாயாக, நரக படுகொலையிலிருந்து பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் சொன்னதின்படி அமல் செய்யவும் கேட்டதின்படி அமல் செய்யவும் தௌஃபீக் செய்திடுவாயாக. இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸிலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. தொடர்படியாக இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. ஆர்வத்தோடு பாசத்தோடு பெருமானாருடைய ஷஃபாத்தை பெறுவான் வேண்டி இந்த மஜ்லிஸுக்கு நிறைந்து வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொருட்டினால் அருள்மழையை எங்களின் மீது பொழிவிக்க செய்திருவாயாக. யா அல்லாஹ் தண்ணீர் பஞ்சத்தினுடைய சூழலை நாங்கள் காணுகிறோம். ரப்பே ரஹ்மானே, தண்ணீர் பஞ்சத்திலிருந்து ஊர் மக்களை நீ காப்பாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் அது போன்ற சிரமமான சூழலை நாங்கள் உண்டான காலங்களிலே கண்டிருக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, அது போன்ற சூழலை ஏற்படுத்தி விடாதே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, முத்து நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்தான பரக்கத்தை கொண்டு உனது ரஹ்மத்தான அருள்மலை எங்கள் மீது இறக்கி வைத்திருவாயாக. அருள்மலையை இறக்கி வைத்திருவாயாக. அருள்மலையை இறக்கி வைத்திருவாயாக. தண்ணீர் பஞ்சங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏற்படாமல் நீ பார்த்திருவாயாக. எல்லா நீர்நிலைகளை பாதுகாத்திருவாயாக. விவசாய ஸ்தலங்கள் நீர்நிலைகளை நம்பி இருக்கிறது. ரப்பே ரஹ்மானே, நீர்நிலைகளை பரக்கத்தாக்கி வைப்பாயாக. எல்லா எங்களுடைய ஆறுகுளங்கள் நிரம்பி வடியக்கூடிய தௌஃபீக்கை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசத்தை எந்தெந்த வழிகளிலெல்லாம் செலுத்த முடியுமோ அப்படி நேசத்தை செலுத்தி வாழுகிற உயர்ந்த நசீவை தருவாயாக. சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய நசீவை தருவாயாக. பெருமானாருடைய ஷஃபாத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிடுவாயாக. பெருமானாரை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா ரோதாவிற்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்கிற சொல்லி பதில் பெறக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக.
அல்லாஹ் உள்ளத்திலே அல்லாஹ் உனது ஹபீபினுடைய நேசத்தை கொண்டு நிரப்பமாக்கி விடு ரப்பே ரஹ்மானே. உன்னை கொண்டு நிரப்பமாக்கி விடு ரப்பே ரஹ்மானே. உலக ஆசைகள், உலக மோகங்கள், உலக இன்பங்கள், உலக அபிலாசைகள் இருந்து எங்கள் உள்ளத்தை பாதுகாத்திடுவாயாக. நல்லா உடல் நோயை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய எல்லா விதமான நாட்டங்களையும் தேட்டங்களையும் கபூல் செய்து கொடுப்பாயாக. வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய நோய் நொடிகளை ஷிஃபாவாக்கிடுவாயாக. மருத்துவமனை சிரமங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவினங்கள் இருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. அல்லாஹ் மருத்துவமனை சார்ந்த அத்துணை விஷயங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடுவாயாக. எளிதான முறையில் ஷிஃபாவை வழங்கிடுவாயாக. குறைந்த செலவில் ஷிஃபாவை வழங்கிடுவாயாக. நீண்ட நெடிய நோய் நொடியிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. கிடப்பில் கிடக்குகிற நோயிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. திடீர் என ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. நானாபுறங்களிலிருந்து ஏற்படுகிற எல்லா விதமான சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. அல்லாஹ் வாகனத்திலே பயணிக்கிற பொழுது அல்லாஹ் பாதுகாப்பை தருவாயாக. எங்கள் பெண் பிள்ளைகள், எங்களுடைய ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் பள்ளிக்கு செல்கிற பொழுது பாதுகாப்பை வழங்கிடுவாயாக. அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் குழந்தை நசீபிலேயோ குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. திருமண வயதை ஒத்தி இருக்கிற ஆண்களுக்கு நல்ல ஜோடிகளையும், திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல அல்லாஹ் ஜோடிகளையும் ஏற்படுத்தி தருவாயாக. அல்லாஹ் வாழுகிற வாழ்க்கையை உனக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை தருவாயாக. அல்லாஹ் அனுதினமும் தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஐவேளை தொழக்கூடிய உபரியான தொழுகைகளை, சுனத்தான தொழுகைகளை பேணி தொழக்கூடிய தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. அல்லாஹ் அனுதினமும் ஸலவாத்து சொல்லக்கூடிய முஹிப்பீன்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. குர்ஆனிய தொடர்பை அதிகப்படுத்துவாயாக. திக்ரினுடைய தொடர்பை அதிகப்படுத்துவாயாக. உள்ளத்தை அல்லாஹ் உள்ளத்திலே அமைதியை பிறக்கச் செய்திருவாயாக. இல்லத்திலே நிம்மதியை தருவாயாக. அல்லாஹ் எல்லா விதத்திலும் ஹைறுகளை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. எல்லா விதத்திலும் அல்லாஹ் ஆஃபியத்தை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க வேண்டிய எண்ணியிருந்தோம் அது துணையும் கபூல் செய்து கொடுப்பாயாக. இந்த துஆ நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோட்சினால் ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா